ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேரிங் எ கவர்மெண்ட் ஆர்டர். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டில் இப்போ பார்க்க போகிறதெல்லாம் எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டில் எயித்து ப்ராக்டிக்கல். முதல்ல வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் 7th வரையில் முடிச்சிட்டோம். இப்போ எயித்து ப்ராக்டிக்கல். ப்ரிப்பேரிங் எ கவர்மெண்ட் ஆர்டர் யூஸிங் ஃபாண்ட் சைஸு, ஸ்டைல்ஸு, இண்டென்டிங், லைன் ஸ்பேஸிங், டேப் செட்டிங் எல்லாமே இந்த ஒன்றுலேயே பார்த்துருவோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ வேர்டு வந்து புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம். ஒரு நியூ ஆரம்பிச்சுட்டு அது எடுக்கிறதும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்படி போட்டு ஓப்பன் பண்ணேன். வேர்டு புதுசாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்டுக்கு போயிடுங்க. ரன் விண்டோஸ் ஆர் அடிச்சிங்கன்னா ரன் வந்துடுதா. இங்கே வின் வேர்டு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டிங்கன்னா WINWORD. இடமே விடாமல் அடிச்சுட்டு அங்கே பாருங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரன்னுலேருந்தே எல்லா ப்ரோக்ராமையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுது. இன்னொரு வழி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இது இருக்குல்ல, இதுலேயே என்ன பண்ணலாம், இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஃபைலுக்கு போயிட்டு திரும்ப நியூ கொடுத்துக்கலாம். இதை பாருங்கள், நியூ கொடுத்துட்டு அங்கே வந்து blank டாக்குமெண்ட்னு வருதா. இங்கே ஹைலைட் ஆகிருக்கு பாருங்கள், எல்லோ கலரில் blank டாக்குமெண்ட்டு. அதில் போயிட்டு இங்கே க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, க்ரியேட்னாலே உருவாகிறது தான், இன்னொன்று உருவாயிடும். இதுதான், இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டின் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, எக்ஸ்பேண்ட் த ரிப்பன்னா ஒன்றும் இல்லை, இந்த மேலே இருக்க டைட்டில் பார்னால் இந்த வேர்டு டாக்குமெண்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு. இதோட டைட்டில் என்னான்னு போட்டிருக்கு, அது டைட்டில் பார். அடுத்தது பாருங்கள், இந்த மெனுஸாக இருக்கா, ஃபைலு, ஹோமு, இன்செர்ட்டு, லே அவுட்டு, ரெஃபரன்சஸ்ஸு, மெயிலிங்ஸு, ரெவ்யூ, ஒவ்வொன்றில் ஒவ்வொரு நம்ம எந்தெந்த ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கான இது இருக்கும். இந்த சைடு பாருங்களேன், இது ரூலர். இதோ இருக்கு பாருங்கள், இது ரூலர். இது வந்து வெர்டிக்கல் ரூலர், இது ஹரிசாண்டல் ரூலர். நம்ம பேப்பர் சைஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. இந்த ஆர்டின் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா அனைத்தும் தெரியும். சின்னது பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்துப்போம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், ரைட் கார்னரில் மினிமைஸ், இது தெரியும்னு நினைக்கிறேன். இதை மினிமைஸ் பண்ணிங்கன்னா மினிமைஸ் ஆகி டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஐக்கான் வேர்டுன்னு உட்காரும், நம்ம எடுத்துக்கலாம். இதோ மேக்ஸிமைஸ், இதோ இருக்குது பாருங்கள் கீழே, இதுதான் டெஸ்க்டாப்பில் இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, வேர்டு, ஃபைல்ஸு, ரெக்கார்டரு, இதெல்லாம் தான். இது மேக்ஸிமைஸ், அந்த மினிமைஸ் பண்ணதை பெருசு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படி இது எத்தனை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோமோ தெரியும். இப்போ வேணும்னா இதை பெருசு பண்ணிக்கலாம். நான் வேர்டில் டைப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஹெட்டிங் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தான். இப்போ இது வேண்டாம், அப்படி சின்னது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பேர் ரிப்பன், இது சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன், கவர்மெண்ட் ஆர்டரே அடித்து மீன்ஸ் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காமிப்பேன். இப்போ Ctrl+C, அதில் போய்ட்டு Ctrl+C பண்ணிட்டேன். இப்போ Ctrl+V, ஒரு பேஜுக்கு வந்துடுச்சா. ஒரு பேஜுக்கு நான் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை அடித்து வச்சுருக்கேன். கவர்மெண்ட் ஆர்டரை எப்படி அப்படின்றது மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஆர்டர் NMENT கவர்மெண்ட் ORDER கவர்மெண்ட் ஆர்டர். ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா நம்ம அடிச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஆர்டர்னு இருக்கா. அடுத்தது பார்த்தா கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன குறையுது, அப்ஸ்ட்ராக்டு, ABSTRACT, அப்ஸ்ட்ராக்டு. அப்புறம் பேராகிராஃப் மாதிரி ஒன்று செய்வோமா. இப்போ என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணி இப்படி மவுஸால் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்தும் கீழே எடுத்துக்கலாம், கீழேருந்தும் மேலே எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்லாம் நான் சொன்ன மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாண்ட்டு சைஸு, ஸ்டைலை மாற்றுங்க, போல்டு பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், அப்பர் கேஸு, லோவர் கேஸு, சூப்பர் ஸ்கிரிப்டு, சப்ஸ்கிரிப்டு, இண்டெண்டிங் பண்ணுங்கள்,
பேராகிராஃப் பண்ணுங்கள், ஸ்பேஸிங் பிட்வீனில் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும், அப்புறம் கேரக்டர்ஸ் வைஸு, அப்புறம் டேபு செட்டிங் எல்லாமே பண்ணுவோம். இப்போ இப்படி மேலேருந்தும் நான் சொல்லிட்டேன், மேலேருந்தும் கீழே வரலாம், கீழேருந்தும் மேலே போகலாம். இப்போ கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டர் ஆகிடுதா? இப்போ இது ரெண்டுமே சென்டர் தான். இப்போ என்ன செய்யணும், பெருசு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபாண்ட்டு சைஸை வந்து நம்ம பெருசு பண்ணணும். ஃபாண்ட்டு சைஸை பெருசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் பிரேஸ், ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ்ன்னு இருக்குது இந்த கீபோர்டில். அது இருக்கும் பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்கும். ஓப்பன் பிரேஸு, க்ளோஸ் பிரேஸு காமிக்கிறேன் பாருங்களேன். சரி, தனியாகவே காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கும். ஷிஃப்ட்டு, இது ஓப்பன் பிரேஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பிரேஸு. இதோ பாருங்கள், இங்கே பாருங்கள். இருக்குங்களா? இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட்டு ப்ளஸ் இந்த இது கிரேட்டர் தென் லெஸ் தென் இருக்கா? அது கிரேட்டர் தென் லெஸ் தென். இதோ பாருங்கள், இது அல்லது இது. இதோ பாருங்கள், இதை போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இதை போட்டிங்கன்னா என்ன ஆகுது? பெருசாகுதா? அதே இது இதை போட்டு பாருங்கள், அதை போட்டிங்கன்னா பெருசாகுதா? கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டிக்ரீஸ் ஆகுதுங்களா? இதை போட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு லெஸ் தென் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். இதை பெருசு பண்ணோன்னா திருப்பி இதை நான் இங்கே இதை மாற்றி செய்கிறேன், உங்களுக்கு அப்படி சொல்லிட்டேன். இதை போட்டிங்கன்னா கண்ட்ரோலு இந்த இதை போட்டிங்கன்னா சின்னதாகும், ஓப்பன் பிரேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இதை போட்டிங்கன்னா பெருசாகும். இப்படி தான் எழுத்தை பெருசு சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. இது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு லெஸ் தென். இதை நான் இப்போ பிடிச்சி உங்களுக்கு பெருசாக காட்டுறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, நான் பெருசு பண்ணுறேன், உங்களுக்கு சொன்னதை அப்படி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இது யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் கண்ட்ரோல் மட்டும் போடணும். இது ரெண்டு யூஸ் பண்ணிங்கன்னா, இது இல்லாமல் இது ரெண்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட்டையும் சேர்த்து இது பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன அப்படியே இல்லைனாலும் இன்னொரு மெத்தடு இதோ இருக்குது பாருங்கள். இங்கே போயிட்டு பெருசு பண்ணணும். இதோ இருக்கா? இங்கே 13 இருக்கா? நீங்கள் இப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணியும் பெருசு பண்ணலாம். இதோ இப்படி. இப்போ என்னன்னா இதை வச்சும் பெருசு பண்ணலாம். இதோ பாருங்கள், காட்டிக்கிட்டே வருதா? இது 3, 4 இத்தனை பாயிண்ட்டு. இப்படியும் பெருசு பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சீக்கிரமாக அடிக்கிற எப்போவுமே நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் சிஓஏ போகிறதுனாலும் உங்களுக்கு சைடில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அடிக்க போகிறீங்க. டைப்ரைட்டிங் எக்ஸாம் எதாக இருந்தாலுமே அப்போ இந்த மெத்தடு கடன்னு அடிச்சிருங்க. அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸி ஸ்டூடெண்ட்டு. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தென் லெஸ் தென் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரேட்டர் தென் லெஸ் தென் போட்டுக்கிறேன்னா அது. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு F3. ஷிஃப்ட்டு F3 எங்கே இருக்குது? F3 போட்டால் பெருசாகும். அதே திரும்ப F3 போட்டோம்னா சின்னதாகும். அடுத்தது பெருசாகும். திருப்பி டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், நமக்கு என்ன இதோ. அடுத்து என்ன பண்ணோம், அது வந்து போல்டாக வேணும்னு பார்க்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு இதில் போயிட்டு போல்டும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இதில் போய்ட்டு போல்டு கொடுத்துக்கிறேன். அப்போ கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். அண்டு திரும்ப வேணால் ரீடு, கண்ட்ரோல் ஒய்.
கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா அண்டு, கண்ட்ரோல் ஒய் வந்து கண்ட்ரோல் இசட் அண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஒய் வந்து இதை பாருங்க, கண்ட்ரோல் ஒய் வந்து ரீடு. கேபிட்டல் ஆயிடுச்சா? அதே கண்ட்ரோல் இசட் கொடுங்க, சும்மா நார்மல் ஆயிடுச்சா? கண்ட்ரோல் ஒய் கொடுங்க, போல்டு. நீங்கள் இது எப்படி மாறுதுன்னு பார்த்தா இங்கே கூட பார்த்துக்கலாம், இங்கே கூட பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்தனா பழைய நிலைமைக்கு பி ஆயிடுச்சா? இப்போ நார்மலாகவே வரணும்னா கண்ட்ரோல் ஒய் கொடுக்குறானா அங்கே பி போயிடுச்சா? நார்மலாக இருக்கா? அதே போல் இங்கே பாருங்கள், அலைன்மெண்ட்டில் பாருங்கள், சென்டர் அலைன்மெண்ட்டு காட்டுதா? இது லெஃப்ட்டு, இது சென்ட்ரு, இது ரைட் அலைன்மெண்ட்டு, இது ஜஸ்டிஃபை. அது மேலே இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது பண்ணிட்டோம். அப்ஸ்ட்ராக்டாக அப்படியே தான் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்துக்கு ஸ்பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு இந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பேஸிங். இதோ இப்படி வச்சிங்கன்னா 2 ஆரோ, மேலே ஆரோ, கீழே ஆரோ, அதில் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா 1.15 இருக்குது. நம்ம ஒரு லைன் ஸ்பேஸே போதும், இது ரெண்டுத்துக்கு சிங்கிளே போதும். அந்த ஒரு லைன் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ண வேண்டிய இடம் இருக்கான். ஆனால் இப்போ பரவாயில்ல, நமக்கு வந்து லெட்டர் அடிக்கணும்னா என்ன, கவர்மெண்ட் ஆர்டர் அடித்த பிற்பாடு டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இல்லை ஸ்பேஸ் வேணான்னா இந்த ரிமூவ் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப் அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் இது என்ன கம்ப்யூட்டர் எடுத்துக்கும், ஒரு லைனை பேராகிராஃப் மாதிரி தான் எடுத்துக்கும். ஸோ அது போதும். இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுப்போம், அவ்வளோதான். கவர்மெண்ட் ஆர்டர் இதை போல்டு பண்ணோமா? அதே போல் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த லைனோட கடைசியில் மவுஸை வச்சுட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ஹோம் கொடுத்தீங்கன்னா கடைசி வரையிலும் செலக்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் செஞ்ச மாதிரி என்ன பண்ணிக்கலாம், போல்டு பண்ணிக்கலாம். செலெக்ஷன் அது. சரி, அடுத்தது என்ன, இது முடித்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஒரு பேரா மாதிரி அடிப்போம். இப்போ சென்டர் அலைன்மெண்ட்டு சென்டரில் வந்திருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்டில் போய் வச்சுக்கலாம், இதோ இங்கே வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இன்டென்ட் பண்ணணும். ஒரு 5 ஸ்பேஸ் இன்டென்ட் பண்ணணுமா? இங்கே பாருங்கள், லெஃப்ட் டேபு, இந்த டேபு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ட் பண்ணுறது தான் அர்த்தம். கொஞ்சம் ஸ்பேஸ், சம் ஸ்பேஸ் அது தள்ளி வரும். இப்போ இன்டென்ட் பண்ணிக்கிறீங்களா? ரைட்டு. இன்டென்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு மேட்ரு அடிச்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு மேட்ரு அடிச்சுக்கிறீங்க. என்ன அடிக்கிறீங்க, அங்கே ஒரு இது வரும், டைப்ரைட்டிங்கில் அடிக்கிற மாதிரி தான். முடிச்சிட்டோமா? இப்போ அடித்து முடிச்சிட்டோம். இங்கே போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக வேணும்னா கரெக்டாக ரைட் மார்ஜின் இருக்குல்ல, 2 ஆரோ ஒரே மாதிரி வருதில்ல, அப்படி வந்த பிற்பாடு கொஞ்சம் இழுத்தீங்கன்னா மார்ஜினை நம்ம கொஞ்சம் இந்த இது இங்கே வரக்கூடாது இல்லை, அதை இது பண்ணிடுறோம். சரி, இதை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு கோடு வரும் நமக்கு. இந்த கோடை என்ன பண்ணணும், இங்கே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே போயிட்டு இது வந்து இந்த அலைன்மெண்ட்டு ஜஸ்டிஃபை அதெல்லாம் வரக்கூடாது. இங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்க ஐஃபனில் கோடு போடுறீங்களா, அவ்வளோதான். இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது போயிடுமா, அவ்வளோதான். அடுத்தது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம். இதை பாருங்கள், இந்த ஸ்க்ரோலால் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். அடுத்தது என்ன, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கீழே போயிடுச்சு. இதை என்ன பண்ணணும், மேலே கொண்டு வரணும்னா இங்கே பாருங்கள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார்டிங்கில் கர்சரை வச்சு அப்படியே மேலே இழுத்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் இந்த கோடு கோடாக வருதா, அப்படின்னா இது இவ்வளோ இடம் கேப் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கேப்பை செலக்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். டெலீட் பண்ணிங்கன்னா மேலே வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து ஸ்மால் லெட்டர் தான் இருக்கும். திருப்பி கண்ட்ரோல் இ கொடுத்துக்கிறீங்க, அதையும் என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறீங்க. சரி, கண்ட்ரோல் பி வேணாம், கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்டு, கண்ட்ரோல் என் சாரி, நியூ
நியூ ஓப்பன் பண்ணிட்டேன் தெரியாமல். கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்டு. திரும்ப என்ன பண்ணணும், அந்த பிஇயே நம்ம என்ன பண்ணணும், எடுத்து ஹோமுக்கு போயிட்டு எடுத்து விட்டுடலாம். ஆர்டினரியாக ஆகிடுதா. இப்போ அடுத்தது என்ன, ஜிஓஎம்எஸ் நம்பர் இங்கே இருக்குது. அடுத்தது டேட்டடு. டேட்டட் வந்து டி மட்டும் கேபிட்டல் போட்டு இதை என்ன பண்ணணும், இங்கிருந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுவரையிலும் இழுக்கணும். அதாவது தட் மீன்ஸ் இங்கே கர்சரை வச்சு இப்படி இழுத்து இப்படி கொண்டாந்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் காலியாக இருக்கான். அப்போ அந்த ஸ்பேஸை டெலீட் கொடுத்துட்டோம்னா அது அங்கே வந்துடுதா. இது எப்போவும் அந்த மேலே போய்டும். நம்ம இதுன்னு அடித்தோம்னாலே மேலே போய்டும். நம்ம என்ன செய்யணும் இங்கே வரேன். இப்போ என்ன பண்ணணும், இத்து போடுறோமா, இத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், டேட்டட் தி இதை என்ன பண்ணணும், இங்கே பாருங்க, டேட்டட் தியா. இப்போ நான் இதை உங்களுக்கு அடித்தே காமிச்சிடுறேன். இதை என்ன பண்ணணும், 14th இப்படி ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருக்கேன்னா இப்போ 14th மேலே வரணும். இங்கேயே பார்த்துக்கலாம், மெனு பாரில் பாருங்கள், மேலே வரணும் அப்படின்னா கீழே வருதா, அதில் வச்சிங்கன்னா மவுஸை வச்சிங்கனாலே வரும். இந்த இடத்துல வருது பாருங்கள், கீழே ஒரு பாக்ஸு சூப்பர் ஸ்கிரிப்ட். அதுக்கு ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ். உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் இப்படி போடலாம். போட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அப்படியே இல்லட்டினாலும் உங்களுக்கு அந்த பக்கத்தில் 14th பக்கத்தில் அடிச்சிங்கனாலே அது பெருசாயிடும். ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டரால் இது பண்ணது. இப்போ என்ன பண்ணணும், டேபு கொடுத்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப போகிற மாதிரி வச்சுக்காதீங்க. அடுத்தது ரீட் த ஃபாலோயிங் இருக்கா, இங்கே அடித்து வச்சுருக்கேன். இப்போ ரீட் த ஃபாலோயிங்க எங்கே போகணும், எல்லாம் 2 லைன் ஸ்பேஸ்லேயே அடிச்சிருக்கேன். கரெக்டாக அங்கே வந்துருச்சா, ரீட் த ஃபாலோயிங். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் மாதிரி அடிப்போமா, இங்கே டேபு செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதனால் இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவு டேபில் இங்கே கொண்டு போகிறேன். இப்போ ஒரு 20 டிகிரின்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி. இப்போ லெட்டர் நம்பர்னு வந்திருக்கா, இந்த டேட்டர்லேருந்தே செகண்ட் போட்டுக்கலாம். முடிஞ்சு போச்சா. அடுத்து இதுவும் டபுள் லைன் ஸ்பேஸ் இல்லை, சிங்கிள் லைன் ஸ்பேஸ். இது சிங்கிள் லைன் ஸ்பேஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இது 2 மட்டும் முன்னாடி சொன்ன மாதிரி மவுஸால் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்பேஸிங் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைனை வச்சுருங்க. அது சொல்லுது ஒரு லைனுக்கு வச்சும் ரிமூவ் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் நிறையா இருக்குன்னா அதை ரிமூவ் கொடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் லைனாக ஆகிடும். நமக்கு லெட்டர் சிங்கிள் லைனில் தான் இருக்கும். திருப்பி என்ட்ரு அடிச்சுக்கிறீங்க. திருப்பி என்ன பண்ணுறீங்க, டேப் அடித்து அதே டேப் அடித்து உங்களுக்காக ஒரு சென்ட்ரு தெரியும், அங்கே என்ன பண்ணுங்கள், ஐஃபன் இப்படியும் அடிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதெல்லாம் உங்கள் ஸ்டைலு. ஐஃபன் 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 ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்படியும் அடிச்சுக்கலாம், எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுவோமா, இதுதான் டபுள் லைன் ஸ்பேஸ்ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டரை நான் முன்னாடி மாதிரி என்ன சொல்கிறேன், ஷிஃப்ட்டு F3 போல்ட் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் பிளாக்காக வேணாலும் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ பிளாக்கு போடணுன்னா கண்ட்ரோல் இசட்டு. இங்கே என்ன பண்ணுங்கள், போல்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அது உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு பேரா 3 இருக்குது. இந்த பேராவை என்ன பண்ணணும், இன்டென்ட் பண்ணுறதுக்கு இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். திரும்பி 2வது பேரா திரும்ப இப்படி ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸு. அடுத்தது 3வது பேரா இப்படி. அடுத்தது பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் இருக்கா, இதை என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் இ கொடுத்து சென்டர் பண்ணிக்கிறோமா, வந்துருச்சா. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ் தான். இப்போ இது அது பை ஆர்டர் ஆஃப் த கவர்னருக்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் தான். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், முன்னாடி மாதிரியே பரமசிவம்னு அடிச்சிருக்கேன். அப்படியே டேபை தட்டிக்கிட்டே வந்தாலும் இப்படி வரும். அப்படி இல்லைன்னா இப்போ பாருங்களேன், அண்டு கொடுத்து கொண்டு வந்துடுறேன். நீங்களாக செட் பண்ணிக்கலாம், அப்படியும் செட் பண்ணிக்கலாம். இப்போ டேபை தட்டி கொண்டு போங்க, அது நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லி தரும்போது சொல்லித்தரேன். அப்புறம் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் நம்மளுக்காக சென்டராக இருக்க மாதிரி. இப்படி சென்டர் வரலன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் பாரில் அலைன் பண்ணிக்கலாம், இதையும் ஸ்பேஸ் பாரில் அலைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, டூ அட்ரஸ் என்ன, டு த சேர்மன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சென்னை.
இப்போ டூ அட்ரஸ் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது, டூ அட்ரஸ் சிங்கிள் தான். இப்போ அதனால் என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு இதோ பாருங்கள் சிங்கிள் லைன் வச்சுக்கோங்க. அங்கே திரும்பவும் சிங்கிள் லைனுக்கு இது ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பேஸ் டபுள் ஸ்பேஸ் விடணுமா, அதுக்கப்புறம் தானே காப்பி டூவும் என்ன எவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. அதையும் என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு லைன் ஸ்பேஸை ஒன்றா குறைச்சிக்கோங்க. அதுலேயும் தான் உங்களுக்கு ரிமூவ் பண்ண வேண்டிய ஸ்பேஸ் இருக்குது, அதை போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, நம்ம என்ன பண்ணுவோம், 2 உள்ள தள்ளி அடிப்போமா, ஈக்கு நேராக வருமா, அப்போ என்ன பண்ணணும், ஸ்பேஸ் பாரால் 2 உள்ள தள்ளிக்கலாம். ஓகேங்களா. இதையும் அடுத்ததும் நம்ம உள்ள தள்ளி அடிக்கணுமா, அவ்வளோதான், ஸ்பேஸ் பாரால் உள்ள தள்ளிக்கலாம். அடுத்து இதில் இருக்கா, இதோ பாருங்க, இதில் திரும்பவும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி தள்ளிக்கோங்க. உங்களுக்கு அது அதே போல் இன்னொன்று, இது ஒரு இது இன்னும் இது ஃபஸ்ட் அட்ரஸ்ஸு, த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு, த சீஃப் இன்ஜினியர் பில்டிங்ஸு சென்னை செகண்டு. அதையும் ஈக்கு நேராக வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, ஃபார்வர்டட் பை ஆர்டர், இது இல்லை, இதோ பாருங்கள், டபுள் லைன் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இதை ஃபார்வர்டட் பை ஆர்டர் சென்டர் பண்ணிங்களா, எஃப் கேபிட்டல், கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா சென்டராக வந்துடுதா, வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு 4 லைன் ஸ்பேஸ், சும்மா ஒரு இதுக்காக விட்டுக்காங்க. இப்போ இங்கே கூட வந்துருச்சா, நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு, இனிமேல் போக போக அது பண்ணோம். அப்படின்னும்போது இங்கே பேஜ் லே அவுட்டுக்கு போகிறீங்களா, அதில் என்ன பண்ணணும், மார்ஜின்ஸ் போகிறீங்களா, அப்போ இங்கே போயிட்டு நார்மல் மார்ஜின் கொடுக்கும்போது அல்லது கஸ்டம் மார்ஜின் போயிடுங்க. போயிட்டு இங்கே என்னென்னா பாட்டம் இருக்கா, பாட்டம் எவ்வளோ சிஎம் இருக்குது நம்ம விட்ருக்கோம், 2.54 விட்ருக்கோம். அதனால் நமக்கு தேவை, இதை மேல் அரோ போகிற மாதிரியும் கீழே அரோ போகிற மாதிரியும் இருக்கா, அப்போ என்ன செய்யணும், நம்ம இப்படி குறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 அல்லது 1.5 இவ்வளோ வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேஸில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கீழே பேஜ் ஒன்று இருக்கே மேடம், அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே வச்சுட்டு இந்த லாஸ்ட்டு செக்ஷன் ஆஃபீஸருக்கு லாஸ்ட் இருக்கா, அங்கே கர்சரை வச்சுட்டு கீபோர்டில் டெலீட் பட்டன் இருக்கும், டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். சம்டைம்ஸ் 2-3 ஸ்பேஸ் இருந்தால் டெலீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், செக்ஷன் ஆஃபீஸராக இது ஒரு 4 ஸ்பேஸ் இப்படி தள்ளிகிட்டே போங்க, டேபால் தள்ளிகிட்டே போனீங்கன்னா அது எங்கே வரணும், அதுக்கு நேராக வரணும். இதுதான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் மெத்தட், கவர்மெண்ட் ஆர்டர் அடிக்கிறது. இதை மாதிரி நீங்கள் கடகடன் அங்கே கொடுத்துருக்கதை பார்த்து அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கடகடன் நீங்கள் இப்படியே அடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம். சரி, இப்போ இதில் இதெல்லாம் காமிச்சிட்டேன், ஏன்னா இதில் நான் காமிச்சது சூப்பர் ஸ்கிரிப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், H2O வாட்டர் ஃபெசிலிட்டி, இதை செலக்ட் பண்ணி இந்த 2வை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் ஹோமுக்கு போயிடுங்க. சப்ஸ்கிரிப்ட் இருக்கா கீழே, இது அந்த கூலிங் இது போல் இருக்குது. அப்போ சப்ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா 2 கீழே வந்துடுதா, அந்த 2வை திரும்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு இந்த கிரேட்டர் தானே வச்சு பெருசு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்னென்ன சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இதில் என்னன்னா, இது ஃபாண்ட் சைஸ் பெருசாக இருக்கா, இப்போ இதில் ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் 11 இருக்குது. இது ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணி பாருங்கள் 14 இருக்குது. ஸோ இதுவும் 11 இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே போயிட்டு இப்படியே 11ன்னு மாற்றிடலாம். கீபோர்டில் டைப் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே 11 ஆகிடும். ஓகே, இது போட்டுட்டோம். வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும், இப்போ போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன், த சேர்மன் போலீஸ் ஹவுசிங் கார்ப்பரேஷன் அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் அண்டர்லைன் பண்ணணும். இங்கே மெனு பாரில் ஹோமில் மெனு பாரில் அண்டர்லைன் இருக்கா, அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் யூவும் கொடுக்கலாம்.
ரெண்டும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், கீபோர்டில் கண்ட்ரோல் யூ கொடுத்துருக்கேன்னா, இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து அன்டூ பண்ணிடுறேன். பாருங்கள், இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு இங்கே அன்டூ கொடுக்குறேன். சும்மா சொல்லி பார்க்குறேன், சொல்கிறேன். கலர் கொடுக்கணுன்னாலும் கலரும் கொடுத்துக்கலாம். எல்லா சேஞ்சஸும் இது பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணோம், சப்ஸ்கிரிப்டு, சூப்பர் ஸ்கிரிப்டு, அண்டர்லைனு, இன்டெண்டிங், போல்டு. இப்போ இட்டாலிக் பண்ணணும். இந்த ஆர்டர் வந்து எனக்கு இட்டாலிக் வேணும். ஒன்றும் கிடையாது, இதே போல தான். இங்கே போயிட்டு சைடாக ஸ்லாஷ் ஆகிருக்கா, இதை பாருங்கள். அதே 2 செலக்ட் ஆகிருக்கா, அதுதான் மெயின். அந்த இட்டாலிக்கே திரும்ப எடுத்துடலாம். அப்படி இல்லை, கீபோர்டில் பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஐ. திரும்ப செஞ்சதே கண்ட்ரோல் ஐயே நான் பண்ணேன்னா திரும்ப அது டெலீட் ஆகிடும். இங்கே பாருங்கள், குறைஞ்சது. ஓகே, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஆனால் எல்லாமே நீங்கள் உடனடியாக செஞ்சு, அதாவது கடகடன்னு அடிச்சுட்டு இந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணீங்க, தனியாக ஒரு சென்டென்ஸை அடித்து பார்த்துக்கோங்க. அலைன்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதெல்லாம் சும்மா ஸ்பேஸ் தான். இதோ இந்த லாஸ்ட்டில் ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டு அட்ரஸ்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் டேப்லாம் செட் பண்ண வேணாம், கையாலேயே அடிச்சுக்கலாம். எப்படி நம்ம அடிப்போம், இது 2 அட்ரஸ் அந்த மாதிரி. சென்ட்ரு பண்ணுறதுக்கு கண்ட்ரோல், அதாவது செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் இப்போ பழையபடி வந்துச்சா, கண்ட்ரோல் இ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு மேலே குழப்பிக்காதீங்க. வேறு லெட்டரில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பாருங்கள்.